தொடர்ச்சியான அந்த அரசுடைய போராட்டம் இருக்குல்ல, அது வந்து இந்த அரசை வந்து உலுக்கி பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு 2 வகையான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஒன்று, இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக போராடின அந்த போராட்டக்காரங்க இவ்வளவு தூரம் இதை வந்து கொண்டாட்டம் பண்ணணும்னு அணுகியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் இருந்தாலும் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த போராட்டக்காரங்க மனநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது, நமக்கு யாராக இருந்தாலும் ஓகேப்பா, வி வில் கெட் அ சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. பட் அரசு நிர்வாகம்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இதை இன்னைக்கு பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான ஒரு தேர்தலுக்கான ஒரு வேலை, ஒரு நாடகம் அப்படிங்கிறது மீண்டும் வந்து வெளிப்படுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம், தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் ஏன் இதை பண்ண மறுக்குது, ஏன் செய்ய மறுக்குதுன்னு கேட்டா, நம்ம என்னமோ இந்த அரசுக்கு வந்து செவி கேட்கல நினைச்சுக்கிட்டோம். ஆக்சுவலி அவங்க செவிக்கு நல்லா கேட்குதுன்னு நடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த நெருக்கடியில நீ வந்தா அதை மறக்கவே மாட்டேன், எந்த சூழல வந்தா நீ மறக்கவே மாட்டேன். ஒருத்தன் இறக்குற தருவாயில போய் நீங்க காப்பாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மறக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க அவனை இறக்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதை தான் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அரசாங்கம், மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட கருத்து. அந்த ஊழியர்களை, அந்த ஆசிரியர் பெருமக்களை தொடர்ச்சியாக போராட விட்டது யாரு? அவங்கள ரோடுல எங்கும் வீதி எங்கும் அலைய விட்டது யாரு? சரி, இவங்களுக்கு இதை பண்ணிருக்கிறாங்கன்னு இவர் நீங்க மாறுதட்டி பேசுறாருல்ல, ஏன்னா இவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு பாக்குறாரு. இந்த வாக்கு வங்கிக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா சரியா வருமானு பாக்குறாருல்ல. அப்ப இடைநிலை ஆசிரியர் தக்காளி தொக்கா உங்களுக்கு? இடைநிலை ஆசிரியர்களை கையகால உடைக்கிறீங்க. அவர் ஒருத்தர் ஒரு ஆசிரியர் பேருந்துல ஏறாருன்னு பலாருன்னு அறையிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி. ஒரு அம்மா கஷ்டப்பட்டு போராட்டத்துல அழுகுறாங்க. செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்கும் போது கழிப்பறை போகும்போது பிடிச்சி கூட்டிட்டு போகுது உங்களுடைய காவல்துறை. இவ்வளவு அராஜகங்களும் ஏன் நீங்க மேற்கொள்றீங்க? அப்ப இந்த அராஜகத்துக்கு பின்னணி என்ன? அப்ப அடிப்படையில இந்த ஆட்சியாளர்கள் என்ன பாக்குறாங்கன்னா, வாக்கு வங்கி எங்க இருக்குது, இன்னொன்னு அந்த வாக்கு வங்கி நமக்கு கரெக்டா வந்து விழணும் அப்படின்னா எப்போ அந்த வேலையை நம்ம செய்யலாம்.